இயேசு பரத்துக்கு போகும்போது கடைசியா சொன்ன வார்த்தை, எனக்கு நீங்கள் சாட்சிகளாய் இருப்பீர்கள். அவருக்கு சாட்சியா இருக்கிறது தாங்க கிறிஸ்தவ வாழ்க்கைக்கு அடையாளம். இந்த பூமியில அவருக்கு நான் சாட்சியா இருக்க வேண்டும் என்று தேவன் விரும்புகிறார். எத்தனை பேர் நீங்க விரும்புறீங்க? நான் அவருக்கு சாட்சியா வாழ போறேன். ஆமென். அவருக்கு சாட்சியான ஒரு வாழ்க்கை. எதற்காக நம்மளை சாட்சியாக இருக்க தேவன் நமக்குள்ளே பரிசுத்த ஆவியானவரை வைத்து நம்ம பலப்படுத்தி கொண்டிருக்கிறார் என்றால், லூக்கா 24:48 நீங்களும் இவைகளுக்கு சாட்சிகளாய் இருக்கிறீர்கள். வாசிங்க சத்தமா. நீங்கள் இவைகளுக்கு சாட்சிகளாய் இருக்கிறீர்கள். எவைகளுக்கு சாட்சிகளாய் இருக்கிறீர்கள் என்று இயேசு சொல்லுகிறார்னா, அதுக்கு முந்தின வசனம் 46 47 வாசிங்கன்னா புரியும். எழுதியிருக்கிறபடி கிறிஸ்து பாடுபடவும் 3ஆம் நாளில் மரித்தோரிலிருந்து எழுந்திருக்கவும் வேண்டியதாய் இருந்தது. அன்றியும் மனம் திரும்புதலும் பாவம் மன்னிப்பும் எருசலேம் தொடங்கி சகல தேசத்தாருக்கும் அவருடைய நாமத்தினாலே பிரசங்கிக்கப்படவும் வேண்டியது. இவைகளுக்கு நீங்கள் சாட்சிகளாய் இருக்கிறீர்கள். அப்ப எதுக்கு சாட்சியா இருக்கிறாருன்னா, சுவிசேஷத்தை அறிவிக்கிறது. சுவிசேஷத்தை அறிவிக்கிறவர்கள் இயேசுவுக்கு சாட்சியாய் இந்த பூமியிலே இருக்கிறார்கள். சுவிசேஷத்தை அறிவிக்கிறவர்கள். சுவிசேஷம் என்ன? இங்கே தெளிவா சொல்லப்பட்டிருக்கு. எழுதியிருக்கிறபடி கிறிஸ்து பாடுபட்டார், எழுதியிருக்கிறபடி கிறிஸ்து மரித்தார், எழுதியிருக்கிறபடி 3ஆம் நாளிலே உயிரோடு எழுந்தார். அவரை விசுவாசிக்கிறவர்களுக்கு விசுவாசித்து மனம் திரும்புகிறவர்களுக்கு பாவ மன்னிப்பு உண்டாகிறது. தேவனுடைய பிள்ளை என்கிற அங்கீகாரமும் அதிகாரமும் கொடுக்கப்படுகிற என்கிற சுவிசேஷத்திற்கு நீங்கள் சொல்லும்படி உங்களை கர்த்தர் இந்த இடத்திலே சாட்சியாக இந்த பூமியிலே வைத்திருக்கிறார். இயேசு பிறந்தார், மரித்தார், உயிரோடு எழுந்தார், மீண்டும் வரப்போகிறார். நீ ஏற்றுக்கொண்டு மனம் திரும்புவேன, பாவத்திலிருந்து மனம் திரும்பினால் பாவ மன்னிப்பின் நிச்சயமும் ரட்சிப்பின் நிச்சயத்தின் நன்மைகளும் பரலோகத்தின் நன்மைகளும் ஆசீர்வாதங்களும் உங்களை சூழ்ந்து கொள்ளும் என்கிற சுவிசேஷத்தை ஒவ்வொரு நாளும் சொல்லுகிறவர்கள் இயேசுனுடைய வருகைக்கு, முதல் வருகைக்கும் 2ஆம் வருகைக்கும் சாட்சிகளாய் இருக்கிறார்கள் என்று இயேசு சாட்சி சொல்லுகிறார். அப்ப சுவிசேஷம் அறிவிப்பவர்கள் இயேசுவுக்கு சாட்சியாக இருக்கிறார்கள். எத்தனை பேருக்கு நீங்க அறிவிச்சிருக்கீங்க இந்த வருஷத்துல? யோசிச்சு பாருங்க. 11 மாசம் போயிடுச்சு, கடன்னு ஓடிடுச்சு. ஆனா இயேசுவுக்கு சாட்சியாய் இயேசு சொல்ற, நீங்கள் எனக்கு சாட்சிகள், நீங்கள் சாட்சிகளாய் இருப்பீர்கள். எழுதியிருக்கிறபடி பாடுபடவும் மரிக்கவும் உயிரோடு எழுந்திருக்கவும் இதை ஏற்றுக்கொள்ளுகிறவர்கள் மனம் திரும்பி பாவ மன்னிப்பின் நிச்சயத்தை பெற்றுக்கொள்வார்கள் என்ற அந்த சுவிசேஷத்தை இந்த வருஷத்துல எத்தனை பேருக்கு சொல்லி இருக்கிறீங்க? விரல் விட்டு எண்ணி பாருங்க. விரல் விடுற அளவு கூட இல்ல சாட்சி.